ஒரு பொதுக்குழுவில் போறார், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அதிமுகவினுடைய நம்பர் 1 அவர் தானே. அந்த ஒருங்கிணைப்பாளர் மேல பாட்டில் அடிக்கிறான், அனாவசியமா திட்டுறான். இணை ஒருங்கிணைப்பாளர் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கிறாருன்னா என்ன அரசியல் இது? எழுந்து கண்டிக்கணும்ல. அதுவரையிலும் அவர் ஒருங்கிணைப்பாளர் தானே, நீங்க இணை ஒருங்கிணைப்பாளர் தானே. அப்ப அந்த அணுகுமுறை என்பது தன்னை மட்டுமே பிரதானப்படுத்தி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி சென்றதனுடைய விளைவு தான் அது. அப்ப அடுத்த முறை பொதுக்குழுன்னு வர்ற போது இன்னொரு முறை போறது இன்னும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனாலதான் பார்ட்டி ஆஃபீஸுக்கு நம்ம போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி ஆஃபீஸ் போறதுக்காக இருக்கார். இவர் வருவதற்கு முன்பே, திரு ஓபிஎஸ் வருவதற்கு முன்பே அங்க திரண்டிருந்த ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியை சேர்ந்தவர், தேனி மாவட்டத்தை சேர்ந்த பலரும் பஸ்ல வேன்ல போயிருக்காங்க பார்ட்டி ஆஃபீஸுக்கு போனோம்னு. உள்ள ஒரு 100 பேர் அடியாட்களை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு 6-7 மாவட்ட செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் 6-7 பேர் அங்க இருக்காங்க. பொதுக்குழு அங்க நடக்குது சிறுவாறு மண்டபத்துல. இங்க என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு இவங்க உள்ள போய் கதவை அடைச்சிட்டு தகராறு பண்ணி அடிச்சிச்சு. அந்த சம்பவம் நடந்து 10 நிமிடத்துக்கு பிறகுதான் அவர் வர்றாரு, திரு ஓபிஎஸ் வர்றாரு. மறுபடியும் ஒரு மோதல் வருது. அந்த உடைத்ததில் அவருக்கு உடன்பாடே இல்லைங்கிறத அவர் வெளிப்படையாக சொன்னார். அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு கடுமையாக கண்டிச்சார். ஒரு தவறான, என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஏற்படாத ஒரு பெரிய கரையை, எனக்கு ஒரு களங்கத்தையே உருவாக்கிட்டீங்கன்னு கடுமையாக அவங்களை திட்டினார். அது ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு தான். அது வேணும்னு திட்டமிட்டு போய் கட்சியை உடைக்கணும் தான் இல்லை. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். அந்த 88-89 காலகட்டங்களில் ஜே அணி ஜா அணி பிரிந்த போதில் அந்த கட்சியை கைப்பற்றுவோம் என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன போது அவர் முன்னிலேயே கூட்டு உடைக்கப்பட்டது. கேட்டால் போய் உடைச்சாங்க. எனவே அரசியல்ல மாறுபாடுகள் வருகிற பொழுது இது மாதிரியான நிகழ்வு என்பது சகஜமான ஒன்று தான்.